விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 10 நாட்களாக நம்ம பார்க்கிறோம் நிகழ்வுகளை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு SP வேலுமணி அணி சென்றிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க சார்? 10 நாள் பரபரப்புக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வந்துவிடும் என்றுதான் பார்க்கிறேன். இதிலே மிக இயல்பாக டிஸ்குவாலிபிகேஷன் ஏற்பட்டு விட்டது. ராஜினாமா செய்வதால் டிஸ்குவாலிபிகேஷன் என்பது வைப் அவுட் ஆகாது. இதுதான் சட்ட நிலை என்பது இதுதான். அப்படி என்றால் 15 தினங்கள் கண்டோன்மெண்ட் டைம் இருக்கு. இன்றோட அதுவும் முடியுது. இன்றைக்கு முடிவு எடுத்தே ஆக வேண்டுங்கிற கம்பல்ஷன் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கடிதத்தை வாபஸ் வாங்க வேண்டும். அது அப்படிதான் நடக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு என்ன நிகழ்வு ஏற்படும்? சபாநாயகரிடம் கொடுத்த டிஸ்குவாலிபிகேஷன் கடிதம், அந்த கடிதத்தை வாபஸ் வாங்கி விடுவார்கள். வேலுமணி மற்றும் CVS தரப்பு MLAக்கள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவார்கள். அனைவரும் ஒன்றாவார்கள். கழகம் இனி வென்றாக வேண்டும். அந்த கோஷத்தை நீங்க கேட்கலாம். காலையிலே IT செல் ட்வீட்லேயே அது புரிஞ்சுதுங்க. கோட்டையில் இரட்டை இலை கொடி பறக்க வேண்டும்ட்டாங்க. இடையில ஏற்பட்ட நஷ்டம் தான். 4 பேருக்கு பதவி போச்சு. அந்த விக்கெட் விழுந்ததுதான். அவங்களும் அதை உடனடியாக வேகன்சி அறிவிச்சுட்டாங்க. மீண்டும் மனம் மாறி ரெசிக்னேஷனை வாபஸ் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் இம்மிடியேட்டா வேக்கண்ட் ஆகி போச்சு. இப்போ ஒரு வழி இருக்கு. அப்படி கெசட்ல வேக்கண்டாக அறிவித்தது செல்லாதுன்னு வழக்கு போடலாம். என்ன காரணம்னா, ஸ்பீக்கர் கான்ஸ்டியூஷன் படி நடக்கல. கான்ஸ்டியூஷனல் கான்சியன்ஸ், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னு 2 விஷயம் இருக்கு. கான்ஸ்டியூஷனல் டிசிப்ளின் ஒன்று இருக்கு. அதுல டிஸ்குவாலிபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ஒருத்தர் ராஜினாமா கொடுக்கும்போது ஸ்பீக்கர் அது வாலண்டரி ரெசிக்னேஷன் ஆகிறதுக்கு ஆராயணும். குறைஞ்சபட்சம் சில நாட்களாவது எடுத்துக்கிடணும். டிஸ்குவாலிபிகேஷனுக்கு நாள் எடுத்துக்கிட்டார்ல, அப்ரோப்ரியேட் டைம்ல தான் முடிவு எடுப்பேன்ட்டாரு. அப்ப ராஜினாமாவுக்கும் அதே நாள் எடுத்திருக்கணும்ல அவரு. அப்படி எடுக்கல. அதனால நாங்க மிஸ்கைடடு, எங்க ராஜினாமாவை நாங்க திரும்பி கேட்கறதுக்குள்ள அவங்க கெசட் பண்ணிட்டாங்க. ஸோ கெசட்டை ரத்து பண்ணணும்னு கோர்ட்டுக்கு போகலாம். லாங் ப்ராசஸ். ஆனா அது வரைக்கும் கண்டிப்பாக இடைத்தேர்தல் நடக்காது. இவங்க மீண்டும் MLA ஆக முடியாது. எல்லாம் போக ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதோட ஒட்டி தான் இடைத்தேர்தலே நடக்கும். அப்படியே இடைத்தேர்தல் நடந்தாலும் டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கவங்க போட்டி போடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. வாக்காளரே கோர்ட்டுக்கு போகலாம். இப்படியான பல பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு மீதி இருக்கிற MLAக்கள் தங்கள் பதவியை, மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டோம், MLA பதவியாவது காப்பாற்றிக் கொள்வோம் என்ற நினைப்பில் மீண்டும் தாய் மடி திரும்பி விட்டார்கள். OPS EPS பிரிஞ்சிருந்து அந்த நாள்ல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் திரு ஷாம். 2 அணிகளாக பிரிவது, மீண்டும் இணைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை. இதற்கு அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன செய்யும் அதிமுக அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்தவரையில் உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, அவரே ஒத்துக்கொண்ட விஷயம்தான். இந்த மாதிரியான சம்பவங்கள் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் 96 காலகட்டத்துல 4 MLA தான் ஜெயிச்சாங்க. திருநாகரசன் பெரிய போர்க்கொடி உயர்த்தினாரு. போட்டி அதிமுக வந்துச்சு. புதுக்கோட்டை இடைத்தேர்தல போட்டி அதிமுக வேட்பாளர் நிறுத்துச்சு. அதுக்கு பிறகு 2 பேரும் ஒரே நேரத்துல பொதுக்குழு கூட்டினாங்க. ஆனா கோர்ட்டு தலையிட்டு தெளிவா தீர்ப்பு கொடுத்துருச்சு. கட்சியோட சட்டத்திட்டப்படி யாரு தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான். அது அப்போ பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை ஜெயலலிதா பக்கம் தான் தீர்ப்பாச்சு. இப்போது பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா முன்மொழிவதற்கு 10 பேர், வழிமொழிவதற்கு 10 பேர், 2 பேருக்கும் மாவட்ட செயலாளர், தலைமை கழக அந்தஸ்து உள்ளவங்க. அது விதியை மாற்றி தேர்தல் ஆணையத்தில் அப்ரூவல் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைதான் ஓங்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சில கருத்து வேறுபாடுகளை வெளியில இவ்வளவு தூரம் வர்றதுக்கு முன்பே கலைந்திருக்கலாம். அதுக்கு தலைமைத்துவத்துல நம்மள மீறி யாரும் செய்ய முடியாதுங்கிற கான்பிடன்ஸ், லீடர்ஷிப் கான்பிடன்ஸ் வேணும். அது கொஞ்சம் லேக்கிங் தான் நான் ஃபீல் பண்றேன். இப்படியான நிலைமை மற்ற தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல வந்திருக்காது. இப்போது வந்து விட்டது. சரி, இனி எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிமுகவோட அடிமட்ட தொண்டன் விருப்பம் இதுதான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் இரட்டை இலையும் தான் முக்கியம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், இரட்டை இலை இழந்துராதீங்கிறத அவனோட வேண்டுகோள். எனவே இந்த திருப்பங்கள் மீண்டும் ஒன்றிணைதல்ங்கிறத அதிமுகவின் தொண்டர்கள் வரவேற்பார்கள்.
இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுகல இருந்து வந்துருவாங்களோ, ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைவது தொடரும் என்பதான செய்திகள் எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி. இப்போது இரு அணிகளும் இணைகிறது அப்படின்னா, அதிமுகல பிரிந்திருந்த இரு அணிகளும் இணைகிறது அப்படின்னா தாவேகா இதை எப்படி பார்க்கும்? ஏன்னா பெரும்பான்மைக்கு இங்கிருந்து உறுப்பினர்கள் இழுக்கிறாங்களா, கம்யூனிஸ்ட் ஆதரவு தேவையில்லையா என்பதான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது இல்லையா? தாவேகா எப்படி பார்க்கும் திரிஷா? தாவேகா இவ்வளவு பெரிய பேக்லாஷ் எதிர்பார்த்திருக்காது. அதாவது இப்ப பெரிய அளவுக்கு நேஷனல் மீடியாலும் சரி, நமது தமிழ்நாட்டு மீடியாக்களிலும் சரி, பத்திரிகைகளிலும் சரி, பெரிய அளவுக்கு இது குதிரை பேரங்கிற கடும் விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு. தாவேகா இப்ப இதுக்கு ஹால்ட் போட்டுருச்சு. அவங்க மீண்டும் பிற எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில இணைத்து அவர்களுக்கே டிக்கெட் கொடுத்து அந்த ரூட்டுக்கு போக தயாராக இல்லை. அதுபோக எப்ப தேர்தல் நடக்குங்கிறதுலாம் அது தேர்தல் ஆணையம் கையில இருக்கிற விஷயம். யாராலையும் அந்த முடிவு எடுக்க முடியாது. தாவேகாவை பொறுத்தவரையில ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட், 4 பேரு நம்பர் குறைஞ்சிருச்சு. அப்ப 230ங்கிற நம்பருக்கு வந்துருச்சு எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். 2 ஏற்கனவே இல்ல, 228 தான். 228ல 114 அவங்க கிட்ட இருக்கு. காங்கிரஸ் கட்சி 5 சேர்த்தா 111 ஆச்சு. மற்றபடி விசிக கம்யூனிஸ்டுகள் ஆதரவு, அவங்க விசிகாவுக்கு மந்திரி பதவி கொடுத்தாச்சு, ஐஎம்எலுக்கு மந்திரி பதவி கொடுத்தாச்சு. அதுவே 2-2-4 ஆயிடுச்சு. சோ தாவேகாவோட மினிஸ்ட்ரிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, இல்லாட்டாலும் ப்ராப்ளம் இல்லைங்கிறதா என் கருத்து. யாரும் தான் தேர்தலுக்கு தயாரா இல்லையே. எப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற பூதம் பயமுறுத்திட்டு இருக்கோ, அப்ப இப்ப யாரு தேர்தலுக்கு போவாங்க? 2018ல தேர்தல் நடக்கிறதா வைங்க, திருப்பி 2018 எண்ட்லயோ 2019லயோ தேர்தல் வந்துடும். அந்த வசப்படுத்திக்கெல்லாம் எந்த கட்சியும் தயார் கிடையாது. 2019 வரைக்கும் கண்டிப்பாக ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2019ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால்தான் 2029 தொடர்ந்து சொல்லுங்க திரிஷா. அப்பதாங்க அவங்களுக்கான தாவேகாவுக்கான அமில பரிசோதனை அப்பதான் ஆரம்பிக்கும். ஒரு ஆட்சி தொடர்ந்து குட் புக்ல இருக்கும்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வப்போது அந்த குட் புக் மாறத்தான் செய்யும். மக்கள் பல பிரச்சனைகள் காரணமாக வெறுப்பாங்க. எந்த சோசியல் மீடியா ஆதரவா இருக்கோ அதே சோசியல் மீடியா எதிர்பார்த்தா இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முதல் 3 வருஷம் எவ்வளவு குட்வில் இருந்துச்சுங்க, பெரிய அளவு குட்வில் இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள கடன்னு பேர் சரிய ஆரம்பிச்சது. பல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள் நியாயமான காரணங்களாகவும் இருக்கும். அப்போ தாவேகா இன்றைக்கு இருக்கிற குட்வில் இல்ல விஜய்க்கு இருக்கிற ஆதரவு நாளைக்கே இப்படியே இருக்கும், அதெல்லாம் அரசியல் உத்தரவாதம் கிடையாது. இன்றைக்கே பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால 15 நாட்களுக்குள் இத்தனை கொலைகள், இத்தனை வன்முறை சம்பவங்கள்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு அதற்கு என்ன காரணம் முடிவெடுக்க முடியல. 3 பவர் சென்டர் இருக்கு, பெரிய ஆர்டிகல்ங்க. அது கண்டிப்பா நேஷனல் மீடியால பிரதிபலிக்கக்கூடிய ஆர்டிகல். கரெக்டா தான் போடுறாங்க. விஜய் டெல்லிக்கு போகும்போது கரெக்டா ஆர்டிகல் போடுறாங்க. இதுதான் அரசியல், வேற வழியே கிடையாது. அப்ப எதுக்கு இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷனுக்கு போய் தாவேகா தன்னைத்தானே எதற்கு போய் இப்படியான ஒரு மோசமான விஷயத்துக்கு தன்னைத்தானே ஆட்படுத்தி கொள்கிறது? ஏதோ ஒரு வகையில் அது அரசியல் ரீதியாக ஒரு தேவையற்ற ஆணிகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் பிடிங்கினார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல போய் எஸ்பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் நேரில் சென்று பார்த்த போதும் இந்த விமர்சனம் இருந்தது இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல என்பதான கேள்வியும் இருந்ததே. கண்டிப்பா. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேறங்க, ரொம்ப எளிதா போயிருந்திருக்கலாம். மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சர் பிறந்த நாள், ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே போயிருந்திருக்கலாம். இந்த விமர்சனம் வந்திருக்காது. தேவையில்லாத ஆணிதாங்க. இந்த 2 பிரிவுகளாக பிரியும் போது பல முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை பறித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. தற்போது மீண்டும் இணைவு அப்படின்ற நோக்கி நகரும் நிலையில அந்த பதவியை மீண்டும் கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்ல புதிதாக பதவி நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி சமாளிப்பார்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உடனடியாக பதவி கொடுக்க முடியாது. அமைப்பு செயலாளர் பதவியில நிறைய கிரியேட் பண்ணலாம். அதிமுக கான்ஸ்டிடியூஷன்ல அது இருக்கு. துணை பொதுச் செயலாளர் பதவி கொஞ்சம் கிரியேட் பண்ணலாம். மற்றபடி மாவட்ட செயலாளர் பதவி, அந்த அதிகாரமிக்க பதவிகள், அதை இப்போ உடனே மாத்தி கொடுக்க முடியாது. காரணம் அவங்க சீனியர்ஸ் எல்லாரும் ஒரு கட்சி கஷ்டமான நேரத்துல வந்திருக்கிறாங்க. பிற்காலத்துல சில மாதங்கள் கழித்து மாவட்டங்கள் எண்ணிக்கையை பெருக்கலாம். அதுதான் இப்போதைக்கு பாசிபிள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களுக்கு பதவியை தர்றேன்னு எந்த ப்ராமிஸும் கொடுத்திருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இடைத்தேர்தல் எப்போது வரும் அப்படின்றத நோக்கிதான் எல்லாருடைய பார்வையும் இருக்கும். சற்று நேரத்திற்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திக்கும் போது பாமகவுடைய திரு அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தணும் தாவேகாவை எதிர்க்கிறதுக்கு என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்டங்கள்ல எதிர்க்கட்சிகள் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க திரிஷா? அது நல்ல கருத்து தாங்க. ஆனா அரசியல்ல அது சாத்தியம் இல்ல. என்ன காரணம்னா, அந்த காலகட்டத்துல ஆன்டி ஜெயலலிதா பெரிய உச்சகட்டத்துல இருந்த போது புதுக்கோட்டையில ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. பொது தேர்தல் வர்றதுக்கு 7-8 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ கவர்னர் சென்னாரெட்டி அவர் ஹைலி ஆன்டி ஜெயலலிதா.
இப்போ ஒரு கமிட்டி அமைச்சாரு. அதுல நானும் ஒரு உறுப்பினர், முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் ஒரு உறுப்பினர். கலைஞரை போய் பார்த்து பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படிங்கிற இதே ப்ரொபோசல் தாங்க. 5 வாட்டி பேசணும் கலைஞர்கிட்ட. கடைசியில் அவர் முடியாதுட்டாரு. சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கட்சி இருக்குங்க, நம்ம பொது வேட்பாளர்னா அது புதுக்கோட்டை, அப்போ இடைத்தேர்தல் புதுக்கோட்டையில பெரிய அண்ணன் என்ன நினைப்பாரு, என் கட்சி என்ன நினைக்கும், அப்படியெல்லாம் பொது வேட்பாளர் நிறுத்த முடியாது. இந்த முறை ஜெயலலிதா ஜெயித்தால் அடுத்த முறை நம்ம ஜெயிச்சுட்டு போறோம். இதுதான் அவரோட கருத்து. பொதுவாக பொது வேட்பாளருக்கு அதிமுக திமுக அவங்க முன்வருவது இல்லைங்கிறதா என்னோட கடந்த கால அனுபவம். அன்புமணி கருத்து சரியான கருத்து தான், அதுல மாற்று கருத்து எனக்கு இல்ல. சரி, பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக அலசியமைக்கு நன்றி திரு ஷியாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.